என்ன? What the hell are you trying to do? என்ன பண்ற நீ? விடு விடு என்ன? இல்ல ஸ்னேகா, உன்னை விட்டா அப்புறம் நான் பைத்தியம் ஆயிடுவேன். இப்ப மட்டும் என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி தானே அலையற? என் கண்ணு முன்னாலே நிக்காத. Just get lost. No, நான் உன்னை விட மாட்டேன். எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருப்பேன். Don't be crazy. Just leave me alone. நான் இங்க இருக்கேன்னு இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எனிவே ஸ்னேகா, பயப்படாத, துவண்டு போகாத. இந்தியால தான் இருக்கணுங்கிற முடிவோட வந்திருக்க. அதுல இருந்து பின்வாங்காத. எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஆகணும். எஸ், யூ ஹாவ் டு ஃபைட் இட் அவுட் டில் தி எண்ட். So, Sneha, how was your first night? I mean, நான் கேட்க வந்தது என்னன்னா, நேற்று தான் நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, நல்லா படுத்து தூங்கினியா இல்லை புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தியா அப்படிங்கிற அர்த்தத்தில் how was your first nightனு கேட்டேன். இல்லை ஸ்னேகா, சில பேருக்கு புது இடம்னா அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. சிலதுகள் எங்கே படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். நீ எப்படி? தூங்கினேன், ஆனா அடிக்கடி முழிச்சுக்கிட்டேன். இட் வாஸ் a disturbed sleep. ஏன் உன் ஹீரோ கனவுல வந்தானா? மிஸ்டிவஸ். எல்லாத்துக்கும் சிரிச்சு சிரிச்சு மழுப்புற நீ, ஆனா அந்த சிரிப்பு பின்னால என்ன அர்த்தம் இருக்குன்னு இந்த அனுபவசாலி கண்டுபிடிச்சிருமா? ஓ, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த வயசுலயும் இவ்வளோ ஸ்மார்ட்டா ட்ரிம்மா இருக்கீங்க. I think I'm going to fall in love with you. பேச்ச மாத்திரைய உங்க அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அவங்கள பார்த்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்கள பார்த்து எக்ஸாக்டா 11 வருஷம் ஆகுது. இன்ஃபேக்ட் நேற்று நைட் டேடிட்ட பேசினேன். உங்களை எல்லாம் ரொம்ப விசாரிச்சதா சொன்னாரு. முக்கியமா convey my special regards to காஃபி தாத்தான்னு சொன்னார். ஸோ என்னோட காஃபி ஆசை ஸ்டேட்ஸ் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்லு. தப்பா நினச்சிக்க, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன திடீர்னு இந்தியா மேலே மோகம்? சீரியஸான மேட்ருக்கு வந்தால் சிரிச்சு மழுப்புறியா? ம், நீங்க தப்பா நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? நான் இங்கே வந்தது மாமாவுக்கு அத்தைக்கு பிடிக்கலையா? இப்போ நீங்க சிரிச்சு மழுப்புறீங்களா? இதில் மழுப்புறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாரும் உங்ககிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த சிரிப்புல எவ்வளோ சேர்க்கத்தனம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சொல்லப்போனால் அப்பாவும் பிள்ளையும் உன்னை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பற்றி நிறையவே டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. ம், ஆமாம்மா, முரளி கூட அவள் அப்பா கிட்ட இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா ஏதாவது உழையிடுவேன். காஃபிக்கு டைம் ஆச்சு. See ya.